கையை ஆட்டி இல்லை வெயிட்டு தூக்கி பழகும்போது மட்டும்தான் தன்னோட இயல்புக்கு திரும்பும். ஏன்னா அது நாள் வரைக்கும் அது நோயுற்று இருந்து அந்த கை வந்து தன்னோட இயக்க சக்தியை குறைச்சிருந்துச்சு, சில நாள் செயல்படாமல் இருந்தது இல்லையா. அப்போ அதை திரும்பவும் செயல்படணும் அப்படின்னா கை என்ன பண்ணணும், அதோடைய வேலையை அது செய்யணும். சரிங்களா? அதே மாதிரி தான் கண்ணுக்கும். கண்கள் வந்து தன்னுடைய தன்மையில் வந்து இயல்பாக இயங்கணும்னா அது அதோடைய பார்வையில் வந்து சரியாக இருக்கணும். கழிவு தேக்கத்தினாலேயோ நம்ம இயற்கை வாழ்வியல் முறைகள்னாலேயோ ரசாயனங்களாலேயோ கண்கள் வந்து ரசாயனங்கள் உட்கொள்றதுனாலேயோ கண்கள் தன்னுடைய ஆற்றலை குறைச்சிக்கிட்டாலும் அதோடைய இயல்புக்கு எதிர்ப்பு சக்தி கூடும்போதெல்லாம் திரும்பும். நிச்சயமாக திரும்பும். அது குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் தன்னுடைய இயல்புக்கு திரும்பும். அதோடைய வேலையை உடலோட வேலையே தன்னை தானே சரிப்படுத்திக்கிறதுன்னு. அப்போ கண்கள் சோர்வாக இருக்குது இல்லை கண்கள் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அதை தன்னை வந்து திரும்பவும் இயல்புக்கு திருப்பத்துக்கான அத்தனை முயற்சியையும் அது செய்யும். அந்த செய்யும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா டாக்டர்கிட்ட போயிட்டு கண் சரியாக தெரியல மங்களா தெரியுதுன்னு சொல்லி கண்ணாடி போடும்போது கண் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பார்வையை வந்து கண்ணாடி வழியாக பார்த்து அது இங்கே சோம்பேறித்தனமாக ஆகிடும். அதோடைய பார்வை ஆற்றலை இழந்துடுது. அப்போ படிப்படியாக கண்ணாடியவே டிபெண்ட் பண்ணி சார்ந்து இருக்கும்போது நம்மளே இப்போ பெண்கள் பாருங்களேன், உதாரணமாக நம்ம பெண்கள் சொல்லலாம். வருஷம் ஃபுல்லாக வந்து வீட்டில் இருந்து சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. அம்மா வீட்டுக்கு ஒரு மாதம் போயிட்டு வந்து திரும்பவும் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு வேலையிலலாம் ஈடுபாடு இருக்காது. ஏன்னா ஒரு மாதம் அம்மா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு திரும்பவும் வேலையில் ஈடுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த சூழலுக்கு மாறிக்கிறதுக்கு இதான் உண்மை இல்லையா. அப்போ நம்ம உடம்பை வந்து நம்ம சோம்பேறித்தனமாக ஆக்கிட்டோம்னா அது திரும்பவும் அதோட இயல்பு திரும்புறதுக்கு டைம் எடுக்கும். அப்போ அந்த கண் என்ன ஆகுது, அது இயல்பாக இயங்கிட்டு இருந்ததை அதுக்கு ஒரு ஊன்று கம்மை கொடுத்துரும்போது அந்த ஊன்றுகோலை பிடிச்சிட்டே பழகினதுக்கப்புறம் அது தன்னுடைய காலில் நிற்கிறதுக்கான தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறதுக்கான ஆற்றலை வந்து அது இழந்து போகுது. அப்போ கண்கள் என்ன ஆகுது, படிப்படியாக தன்னுடைய பார்வை சக்தி இழந்து கொஞ்சமாக அது மாதிரியே சாகுது. அப்போ முற்றிலுமாக வந்து அதோடைய பார்வையை இழக்கும்போது தான் கண்ணாடியோட பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடிட்டு. இப்போது இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலோபதியில் கண்ணாடி போட்டிருந்தவங்க கழட்டினதாக இது வரைக்கும் கிடையவே கிடையாது. போட்டிருந்தவங்கள பவர் அதிகமாகி கண்கள் வந்து இன்னும் வந்து அது இன்னும் வந்து கண்ணாடியோட இது வந்து பெருசாகுதே தவிர அதோடைய பார்வை வந்து திரும்பி இயல்புக்கு திரும்புறதில்லை. புரியுதுங்களா? இப்படி தான் வந்து கண்கள் சோம்பேறித்தனமாகுது. இதே தான் கேட்ராக்ட் பிரச்சனையே. இப்போது கண்களுக்குள்ளே வந்து அந்த கருவிழியில் நம்ம வைக்கிற அந்த லென்ஸில் வந்து லென்ஸை வச்சு வச்சிடும்போது என்ன ஆகுதுன்னா லென்ஸையே டிபெண்ட் பண்ணி கண் தன்னோட இயல்பை வந்து கெடுத்துக்குது. அப்போ கண் தன்னோட இயல்பை கெடுக்கும்போது கொஞ்சமாக பவரும் குறையுது. அப்போ இங்கே பவர் ஏறுது, கண்ணாடியோட பவர் ஏறுது. இப்போ கண்ணாடி திரும்பி போடுற மாதிரி ஆகும். லென்ஸ் வச்சு தைச்சதுக்கப்புறமும் கண்ணாடி போடுறதுக்கான காரணம் இதுதான். இப்போ கொஞ்சமாக லென்ஸ்லையும் தாண்டி கண்ணாடியும் தாண்டி இன்னும் வந்து கண்கள் தன்னோட முழுமையான ஆற்றலை இழக்குது. இதுதான் உண்மை. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா புற வந்து உரிக்கிறாங்க இல்லையா. அப்போ லென்ஸுக்குள்ளே திரும்பவும் அந்த புற உருவாகிட்டே வருது. அப்போ இன்னும் திரும்பவும் அந்த புற உருவாகுது. ஏன்னா இங்கே மாத்திரைகள் மருந்துகள் நம்ம தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே தான் வரும். இன்னும் அதுலேருந்து மீள்றதுக்கான மனநிலையில் இன்னும் மக்கள் வரலை. இப்போ அப்படி இருக்கும்பொழுது கண்கள் வந்து அதோட இயல்பை இழந்துக்கிட்டே வருது. திரும்பவும் கழிவுகளை சேர்த்துக்கிட்டே வருது. இயற்கை வாழ்வியல் முறைகளில் இருக்கிற தவறும் திரும்பவும் ரசாயன மருந்துகளை எடுத்துக்கிறதுனாலும் கண்களில் வந்து தன்னோட பவரை வந்து இழந்துட்டு வருது. அப்போ குறைய திரும்பி வந்து கருவியில் ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த குறை மறைக்க கண் திரும்பவும் வந்து அந்த தொந்தரவுகளுக்கு ஆட்படும். அப்போ அந்த லென்ஸோடைய பவர் அங்கே வீணாக போகுது. அதோட கண்ணாடியும் போது திரும்பவும் வந்து குறையும் உருவாகும். இதுதான் வந்து கண்களில் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஏற்படுற ஒரு டிஸ்டர்பன்ஸ். இப்போது கண்ணுக்கு வந்து கேட்ராக்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது தேவையில்லாத அவசியம் இல்லாத அக்குபஞ்சர் மாதிரியான மரபொழி மருத்துவங்களில் நாங்கள் வந்து மூலகத்திலேருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். மூலகத்தில் எந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்கள் மட்டும் இல்லை உடலில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் சரியாகும். கண்ணுக்குன்னு தனியாக ட்ரீட்மெண்ட் அப்படின்றதான் ஒன்றும் கிடையாது. கண்ணு பாதிக்கப்படுறதுக்கு என்ன அடுத்ததுக்கு பின்னாடி அதோட தாய் மூலகங்கள் எதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லை தந்தை மூலகங்கள் எதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து பல்ஸ் மூலயமா நாங்கள் பரிசோதித்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஒவ்வொரு மூலகமாக சரியாகும் பொழுது கண்களும் வந்து சேர்ந்து சரியாகும் அப்படிங்கிறது தான் இந்த மருத்துவம் சொல்லும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி அக்குபஞ்சர் மாதிரியான மரபொழி மருத்துவங்கள் கண்களுக்காக பார்வைக்காகவும் கேட்ராக்டாகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள்